ஆப்ஷன் டி தான் கரெக்ட் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சரிங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்துட்டு ஒன் டைம் ஜஸ்ட் ஷோ பண்ணிடுறேன் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இங்க பாருங்க கொஸ்டின் இதுதான். 3ஆல் வகுப்படக்கூடிய எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு, ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க ஆப்ஷன்ல. ஸோ 1, 4, 8, 6, 0, 7, 98, 21. ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா 2, 2, 2, 2, 2, 2ன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா 3, 3, 3, 1, 3, 3, 3, 3, 1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா 1, 2, 1, 2, 1, 2, 2, 1ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் கூட்டணும். சரிங்களா? இப்போ வந்து 1 கூட்டல் 4 கூட்டல் 8 கூட்டல் 6 கூட்டல் 0 கூட்டல் 7 கூட்டல் 9 கூட்டல் 8 கூட்டல் 2 கூட்டல் 3. ஸோ இது எல்லாத்தையும் கூட்டக்குள்ள பார்த்தா 46ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ 46 வந்து 3ஆல் டிவைட் ஆகுமானா ஆகாது. சரிங்களா? ஸோ நமக்கு வந்து புள்ளி வச்சுலாம் டிவைட் பண்ணக்கூடாது. ஸோ இது வந்து முழு நம்பரா நமக்கு வந்து கிடைக்கணும். ஸோ அப்போ வந்துட்டு இது வந்து ஆகாது. ஸோ அதுக்கு இதை எல்லாத்தையும் கூட்டி போடக்குள்ள பார்த்தீங்கன்னா 20ன்னு சொல்லிட்டு வரும். இதுவும் பார்த்தீங்கன்னா 3ஆல் டிவைட் ஆகாது. ஸோ அதுக்கு இந்த வேல்யூ. ஸோ இந்த வேல்யூவும் நம்ம மொத்தமாக கூட்டி போடக்குள்ள 26ன்னு சொல்லிட்டு கிடைக்குது. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3ஆல் டிவைட் ஆகாது. ஸோ அதுக்கு இந்த நம்பர்ஸ் வந்து மொத்தமாக வந்து கூட்டி போடக்கூடாது நமக்கு 15ன்னு சொல்லிட்டு வருது. ஸோ 15ன்றது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3ஆல் டிவைட் ஆகும். ஸோ புள்ளி வச்சும் வராது, முழு நம்பராகவே நமக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரு. ஸோ இந்த மாதிரி சம்ஸ் கேட்டாங்கன்னா ஸோ